இந்தியாவில் அந்நிய முதலீட்டாளர்களின் விற்பனை செப்டம்பர் மாதத்தில் குறைந்துள்ளது. இதற்கு காரணமாக தற்போதைய புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் உலகளாவிய அளவில் நிலவும் நிச்சயமற்ற தன்மைகள்தான் என சொல்லப்படுகிறது. செப்டம்பர் மாதத்தில் இதுவரை அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச் சந்தைகளில் இருந்து ரூபாய் 7,945 கோடியை திரும்ப பெற்றுள்ளதாக வைப்பு தொகை தரவுகள் தெரிவிக்கின்றன. ஆகஸ்ட் மாதத்தில் ரூபாய் 34,990 கோடியும், ஜூலை மாதத்தில் ரூபாய் 17,700 கோடியும் அதிகமாக வெளியேறியதை தொடர்ந்து இந்த விற்பனை நடந்ததாக தெரியவந்துள்ளது. 2025 செப்டம்பர் மாதத்தில் அந்நிய முதலீட்டாளர்களின் மொத்த நிகர பங்கின் வெளியேற்ற மதிப்பு ரூபாய் 1.38 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக பிடிஐ தகவல் தெரிவித்துள்ளது. அமெரிக்க பெடரல் ரிசர்வின் மோசமான நிலைப்பாடு மற்றும் அமெரிக்க இந்தியா வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் நடந்து வரும் பிரச்சனைகள் முதலீட்டாளர்களின் மனநிலையை பாதித்ததாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த வாரம் அந்நிய முதலீட்டாளர்கள் நிகர விற்பனையாளர்களாக இருந்தனர். இதற்கிடையில் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை 25 அடிப்படை புள்ளிகளில் இருந்து குறைத்த பிறகு அவர்கள் பங்குகளை வாங்குபவர்களாக மாறி ரூபாய் 900 கோடி மதிப்புள்ள பங்குகளை வாங்கியுள்ளனர். 2025 மேலும் 2 முறை ஃபெட் வட்டி விகித குறைப்பு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் உலக சந்தைகளில் பணப்புழக்கம் கணிசமாக மேம்படும். இருப்பினும் செப்டம்பரில் அந்நிய முதலீட்டாளர்கள் நிகர விற்பனையாளர்களாகவே இருந்துள்ளனர். இது குறித்து ஜியோஜித் பினான்சியல் சர்வீஸின் தலைமை முதலீட்டு மூலோபாய நிபுணர் VK விஜயகுமார் கூறுகையில், இந்தியாவில் அந்நிய முதலீட்டாளர்களின் விற்பனை ஹாங்காங், தைவான் மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட பிற ஆசிய சந்தைகளில் வாங்குதலுடன் ஒத்துப்போகிறது. இந்த உத்தி இந்த ஆண்டு லாபகரமாக உள்ளது. இந்த சூழ்நிலை எதிர்காலத்தில் மாறக்கூடும் என்றும் அவர் கூறினார்.